30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன பாப்போமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவேளை 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம அதுக்கு டீடைல்டா வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது iQOO லேட்டஸ்டா லான்ச் பண்ண iQOOட Neo 7. இந்த மொபைல் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rateோட HDR10+ சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ரியல்ல 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாராவும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 8200 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா ஒரு 1500 ரூபாய் டிஸ்கவுண்டோட 28,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட iQOO பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இவ்ளோ பிரைஸ் கொடுத்து வாங்குனாலுமே இந்த மொபைல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கிடையாது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இந்த ரெண்டும் ஓகே அப்படினா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இது போக இன்னும் கொஞ்சம் கம்மியா Snapdragon ப்ராசஸர்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQOOட Neo 6 வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல Snapdragon 888 ஓட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQOOட 9SC ட்ரை பண்ணலாம். அதுல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து Realme பிராண்ட்ல இருந்து Realme GT Neo 3T. இந்த மொபைலுமே AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rateோட வருது. ரியர்ல 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 870 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. Realme பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல கேமரா செட்டப்போட ஒரு சூப்பரான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஆஃபர்ல ஒரு 26,000 ரூபாய் 27,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல கிடைச்சது அப்படினா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இந்த Realme மொபைல் மாதிரியே ஸ்பெக்ஸ் இருக்கு. ஆனா இதோட பிரைஸ் கம்மியா கிடைச்சா நல்லா இருக்கும்ல. சோ அந்த மாதிரி ஒரு மொபைல் தான் Poco F4. இந்த மொபைல்ல AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. ரியல்ல 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவோட Snapdragon 870 ப்ராசஸரோட 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருப்பாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 26,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 24,000 ரூபாய் வரைக்கும் கூட இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மத்தபடி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இவ்ளோ பிரைஸ் கொடுத்து வாங்குனாலுமே இந்த மொபைல்ல சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருப்பாங்க. நிறைய பேர் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மொபைலை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நிறைய பேர் நான் கேம்லாம் அதிகமா விளையாட மாட்டேன், எனக்கு ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா போதும், பட் கேமரா வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக கூகுளோட Pixel 6a. இதுல Full HD Plusல OLED டிஸ்ப்ளே இருக்கு. ஃப்ரண்ட்ல கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்கு. அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. இது போக ரியர்ல 12+12 அப்படினு டுவல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது போக பெர்ஃபார்மன்ஸ்க்கு கூகுளோட Tensor ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி 4410 mAh கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 32,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இப்போ சேல் பண்றாங்க. பட் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படினா ஆஃபர் அப்படின்னு சொல்லி 26,000 ரூபாய் 27,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த மொபைல்ல கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது போக IP67 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்காக கூகுள்ல இருந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக கூகுளோட மொபைலுக்கு தான் முதல்ல ஆண்ட்ராய்டோட அப்டேட் வரும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டது அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இதுல பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சாஃப்ட்வேர்லமே நிறைய ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கு. ஓரளவு சரி பண்ணிட்டாங்க அப்படினாலுமே இன்னும் இருக்க தான் செய்யுது. சோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தா நான் சொன்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படினா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா எனக்கு இதெல்லாம் வேணாம், ஓவராலா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Nothing Phone 1. இந்த மொபைல்ல OLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rate கொடுக்கறாங்க. ரியர்ல டுவல் கேமரா செட்டப் 50+50 செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 778G+ அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் செக்மென்ட் ப்ராசஸர் தான் கொடுக்கறாங்க. இது போக 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்கறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. பெரும்பாலும் ஆஃபர்ல 26,000 ரூபாய் 27,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியுது. இந்த மொபைலை பொறுத்தவரை ரியர்ல டிஃபரண்டா ஜிகிஜிகின்னு சீரியல் பல்ப் மாதிரி அந்த லைட்லாம் போட்டு அந்த டிசைன்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலமே Gorilla Glass ப்ரொடக்ஷன், சென்டர்ல அலுமினியம் ஃப்ரேம், ஒரு பெஸ்ட் பில்ட் குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு டிஃபரண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு லோ மிட் ரேஞ்ச் செக்மென்ட்ல இருக்கக்கூடியதான் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே ஒரு லோ டீசென்ட்டா தான் இருக்கு. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ நான் சொன்ன விஷயங்கள்
விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. இது போக ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு, பட் இதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் மென்ஷன் பண்றேன். இங்க Samsung Galaxy S20 FE 5G கொஞ்சம் ஓல்டான மாடல் தான், இருந்தாலுமே இன்னைக்கு தேதி வரைக்கும் ஓரளவு பெஸ்டான மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கூட IP ரேட்டிங்கோட வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான மொபைல், கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், Snapdragon 865 ஓட வரும். சோ தேவைப்படுறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். S21 FE கூட 35000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணாங்க. சில டைம் ஆஃபர்ல 30000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியுது. இது ரெண்டுல நான் வாங்கினா Samsung தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்ல, மத்த விஷயங்கள்லாம் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmiயோட Note 12 Pro Plus இதுல சூப்பரான டிஸ்ப்ளே இருக்கு, கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மொபைல்ல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசஸர், 778 விட கம்மியா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மொபைலை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இருந்தாலும் எனக்கு இதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. இது போக 25000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள கர்வ்டு டிஸ்ப்ளேயோட ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட 10 Pro Plus அந்த மொபைலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்லி அந்த டிஸ்ப்ளேக்காக மட்டும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. மத்த விஷயங்கள்லாம் அந்த மொபைல்ல அந்த அளவுக்கு பெஸ்ட் கிடையாது. சோ இப்போ நான் சொன்ன மொபைல்லையே நீங்க எந்த மொபைல் ட்ரை பண்ண போறீங்க, என்ன ரீசன்காக அதை ட்ரை பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.